நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தமிழ்நாட்டில் முதல் முறையாக நீலகிரி உதகை படகு இல்லத்தில் மின்சார படகு சவாரி கடந்த மாதம் தொடங்கப்பட்டது. அதில் பயணம் செய்ய படகு ஒன்றுக்கு 1200 கட்டணம் அதிகம் என்பதால் சுற்றுலா பயணிகள் முன்வராததால் படகு இயக்காமல் படகு இல்லத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த படகில் 20 நிமிடம் பயணம் செய்ய 5 நபர்களுக்கு 1200 ரூபாய் கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நீலகிரிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். தற்போது இதமான காலநிலை நிலவி வருவதோடு 2ஆம் சீசன் களை கட்டியுள்ளது. இயந்திரமான நகர வாழ்க்கையில் இருந்து சில தினங்களை விலகி குடும்பத்தினருடன் உறவினர் நண்பர்களோடு உதகைக்கு சுற்றுலா வந்து இயற்கை சூழலை ரசிப்பதை பலரும் ஆண்டுதோறும் கடைபிடித்து வருகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு உதகை படகு இல்ல சவாரி நிறைவான இன்பத்தை வழங்குகிறது. இந்நிலையில் 2ஆம் சீசன் நடைபெற்று வரும் நிலையில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் கடந்த மாதம் 27ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டோனட் போட் எனப்படும் மின்சார படகு சவாரி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மின்சார படகு சவாரி சுற்றுலா பயணிகள் இடையே அதிக வரவேற்பை பெற்றுத்தரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக சத்தமே இல்லாமல் சுட சுட டீயுடன் ஊட்டி வர்க்கி, கட்லெட், சமோசா என உணவுகளை சாப்பிட்டவாறு படகில் பயணிப்பது சுற்றுலா பயணிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி வரும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது சாப்பிடுவதற்காக படகு கரைக்கு வந்துவிடும். 20 நிமிடம் பயணம் செய்ய 5 நபர்களுக்கு 1200 ரூபாய் கட்டணமாக வசூல் செய்யப்படுவதால் சுற்றுலா பயணிகளிடையே எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காமல் ஏமாற்றமே ஏற்பட்டது. படகு இல்லத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு வெறிச்சோடி காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது.